ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆன். இன்னைக்கு நம்ம த வேர்ல்ட் ரேங்கருங்கிற மன்மோ சீரிஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். அதனால நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்ஸ்டா ஐடியும் கீழே கொடுத்துருக்கேன். யாராச்சும் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிக்கோட ஸ்டார்டிங்ல ஒரு அழகான காலை வேலையில நம்ம லூக்க காட்டுறாங்க. அவன் அழகா உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கா. அப்பெல்லாம் நம்ம ஹீரோ ஸ்டார்ஸ்ல இருந்து இறங்கி வர நம்ம லூக் அவனை பார்த்து என்னப்பா சீக்கிரமா எந்திரிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ பழக்க தோசத்துல தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டாவ என்ன சொன்னா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுதான். இதை கேட்டாவ அப்படின்னா ஓகே, இப்போ போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். அதே மாதிரி இவனோட அட்வென்ச்சர் ரேங்கிங் டாப் 10க்குள்ள போறதுக்கான கோல் அடையிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்னைக்கு எடுத்து வைக்கலாம். அதை பத்தின ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னவ நம்ம ஹீரோவை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிருக்கா. அங்கவா நம்ம ஹீரோவை பார்த்து உன்னோட அட்வென்ச்சர் ரேங்கிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீ சில அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அட்வென்ச்சரா கீழே பண்ணணும். அதை தவிர்த்து நீ இம்ப்ரூவ் பண்ணணும் ட்ரை பண்ணனா லேண்ட் டெவலப்மெண்ட், எக்ஸ்ப்ளோரேஷன் இதெல்லாம் பண்ணலாம். ஆனா இந்த விஷயங்கள்லாம் எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான். அதனால நான் உனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ரெக்வஸ்ட்டை நீ கம்ப்ளீட் பண்ணு. கண்டிப்பா நிறைய பேருக்கு அட்வென்ச்சரஸோட ஸ்ட்ரென்த் தேவைப்படும். அதை அவங்க கொடுக்க போற ரெக்வஸ்ட்டை பொறுத்து மாறும். சில பேருக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படலாம், சில பேருக்கு ஏதாவது ஒன்று முடிக்கணும்னு சொல்லலாம். இது கண்டிப்பா பிகினர்ஸுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீ இதை முடிச்சனா உனக்கு ரிவார்டும் கிடைக்கும், உன்னோட ரேங்கும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இந்த ரெக்வஸ்ட் எல்லாமே அக்ரெடிஷன் பியூர்ல இருக்கும். அதே போல இது கண்ட்ரி மாறுபடும். ஆனா இப்போ நான் உன் கூட இருக்கிறதுனால இங்க இருந்தே உன்னால அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரேங்க் டெலியை எடுக்க, அதை பார்த்த நம்ம ஹீரோ இதுதானே அந்த ரேங்க் டெலி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நீ மட்டும் என்னைய உன்னோட பர்சனல் அப்ரைசரா மாத்தினா இதை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உனக்காக ஹெல்ப் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். இதை கேட்டு நம்ம ஹீரோ அதை பத்தி நான் யோசிக்க அப்படின்னு சொல்ல அது லூக்கு காண்டாகுது. இப்போ நம்ம ஹீரோ அந்த டிவைஸ்ல இருக்க ரெக்வஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இதுல நான் எதை சூஸ் பண்ணேன்னா என்னோட ரேங்க் ஈஸியா இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்காக நீ ஹை டிஃபிகல்ட்டி ரெக்வஸ்ட் சூஸ் பண்ணி முடிச்சனா உன்னோட ரேங்க் ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னா இதுலயே டாப்ல இருக்கிற ரெக்வஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டாவ அதுவாப்பா, அது வந்து டேஞ்சர் ரேங்கிங் நம்பர் 7ல இருக்கு. அதே மாதிரி அது ஒரு அண்டர் வாட்டர் டெம்பிள், ஒரு ஹிடன் ட்ரெஷர் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கேஷுவலா பேசிக்கிறவங்க டக்குன்னு கத்த ஆரம்பிக்க, இதெல்லாம் உன்னால கண்டிப்பா முடிக்க முடியாது, நீ செத்து போயிருவா அந்த இடத்துக்கு போனா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பார்க்காமலே எப்படி முடிக்க முடியாது நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்காக ஒரு அப்ரைசரோட கண்ணை நீ நம்பணும். என்னால ஒருத்தங்களை பார்த்தே அவங்க வந்து இந்த ரெக்வஸ்ட்டை முடிப்பாங்களா மாட்டாங்களான்ற விஷயத்த சொல்ல முடியும். அதை வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்க உன்னோட எபிலிட்டியை வச்சு அந்த இடத்துக்கு நீ போனா உன்னோட ரேங்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி நீ இறந்து போயிருவ அப்படின்னு அவ சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று எப்படியா இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி தான் பார்க்க போறேன். ஏன்னா ஐலாண்ட் ஆஃப் காட்ஸ் டேஞ்சர் ஜோன் நம்பர் 1ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறதுக்கே நான் பயந்துகிட்டு இருந்தேன்னா எப்படி அந்த இடத்துக்குலாம் போக முடியும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு லூக்கு இவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கா, இவன் எப்படியாச்சும் நான் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. அப்பெல்லாம் அந்த இடத்துக்கு லாய்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. நம்ம ஹீரோ லூக்கும் கத்திக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, லூக் அவரை பார்த்துட்டு மிஸ்டர் லாய்ட் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா லூக் எத்தனை நாள் ஜோனை பார்த்து அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு லூக்கு நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கேன், இவரோட பேர் தான் லாய்ட் ப்ரோ, அட்வென்ச்சர் ரேங்கிங்ல நம்பர் 11ல இருக்காரு, இவரு ஒரு ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சரர் அப்படின்னு அவ சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோ 11th பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு அடால் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்க, காப்ல இருக்க அட்வென்ச்சரஸ்லாம் மான்ஸ்டர் மாதிரி, அவங்க கிட்ட எல்லாம் நீ வம்பு வச்சுக்காத அப்படின்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா இவனும் ஒரு மான்ஸ்டர் தான், இவன் நம்பர் 11ல இருக்கான், இன்னும் ஒரே ஒரு ரேங்க் மட்டும் இவன் கூடுனா இவனாலே அந்த ஐலாண்ட் ஆஃப் காட்ஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வரைச்ச கோலியாட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ லூக் லாயரை பார்த்து பெர்ஃபெக்டான டைமிங்ல வந்தீங்க, எனக்காக நீங்க ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரும் சரின்றாரு. அப்படின்னா ஓகே நீங்க லோவை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதனால அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ட்ரைனிங் கிரவுண்ட்ல நம்ம ஹீரோவையும் லாய்டையும் காட்டுறாங்க. அவரு நம்ம ஹீரோவை பார்த்து நீ இந்த டீல் அக்செப்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கல, இதுக்காக போயிட்டு நான் வெப்பன் எல்லாம் பாரோ பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா, இது ரொம்ப லைட்டா இருக்கு பட் இதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினோட பேர் லோ அப்படின்னு சொல்லி ஃபார்மலா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு பார்க்கல, இதை கேட்ட அவரு நீ பொலைட்டா பேசணும்னு ட்ரை பண்றியா, அது உனக்கு சூட் ஆகல, உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே பேச, அட்வென்ச்சர் ரேங்கிங்கை பொறுத்த அளவுல மேனஸுக்கெல்லாம் இடம் கிடையாது. அண்ட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம லூக் அவர் ரொம்ப ஒரு அமேசிங்கான பர்சன், அவ எப்பயுமே என்னோட ரேங்கிங் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பா, அவளுக்கு இந்த அப்ரைசர்ஸை பத்தியும் சரி இந்த ரேங்கிங்கை பத்தியும் சரி நிறைய நாலேஜ் இருக்கு, அவளால ஒருத்தங்களை பாக்குறது மூலியமாவே அவங்களோட ரேங்க் என்னன்ற விஷயத்த சொல்ல முடியும். அவ இந்த அப்ரைசருங்கிற டியூட்டியை ஒரு வேலையா பார்க்காம ஒரு பேஷனா பார்க்க, சோ அவ என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன். இப்போ அவ ஒரு பிகினருக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா, உன்னை அவ ரொம்பவும் கேர் பண்றா அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ அவரை பார்த்துட்டு அவர் பாக்குறது மூலியமா என்னால ஃபீல் பண்ண முடியுது, அவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்காரு, என்னோட ஸ்வாட கொண்டுட்டு அவர்கிட்ட நான் போன கூட நான் செத்து போயிருவேன், அது என்னோட இன்ஸ்டன்ட் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வீட்டை பார்த்து நின்னுக்கிட்டு இருக்கல, டக்குன்னு நம்ம லூக் நம்ம ஹீரோவை பார்த்து இது உனக்கு கிடைச்சிருக்க நல்ல சான்ஸ் லோ, இந்த உலகத்தை பத்தி இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி காத்துறா. அதை கேட்ட நம்ம ஹீரோ அவங்க வில்லேஜுக்கு நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து இந்த உலகத்தை பத்தி ஏற்கனவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ 2 பேரும் சண்டைக்காக தயாரா நிக்காங்க. நம்ம லூக் சண்டை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல அடுத்ததுக்கே நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் நம்ம ஹீரோட அட்டாக்ல இருந்தா எஸ் ஆகி நம்ம ஹீரோட ஸ்வாட பார்த்து அவனோட பிராணாவை அவனோட ஸ்வாடோட இன்ஃபியூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்றான். அதே போல அவனோட கை காலில் அந்த பிராணாவை கோட் பண்ணி அவனோட எஜிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். அப்பெல்லாம் அவர் நம்ம ஹீரோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை பார்த்துட்டு இது அதான் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் ஸ்டைல் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு டெக்னிக், இது ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் தான் தெரியும், அவன் அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை இந்த சின்ன பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க, அந்த கேப்ல அவரோட பின்னாடி வந்து இந்த மாதிரி சண்டை நேரத்தில் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண அவர் ரொம்ப கேஷுவலா தடுத்துட்டு என்ன தம்பி இன்னும் நான் சண்டையை ஆரம்பிக்கவே இல்லை, இவ்வளவு நேரம் ரிலாக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அட்டாக்லாம் தடுத்துட்டாரு. இப்போ அவரும் நம்ம ஹீரோ மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க.
பார்த்துக்கிட்டு இருக்கையில நம்ம ஹீரோட பிராணாவை பார்த்துட்டு அது என்ன விட அதிகமா இருக்கு. கண்டிப்பா இவ்வளவு பிராணம் யாருக்கிட்டையும் சாதாரணமாலாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னவர் நம்ம ஹீரோவை பார்த்து நீ எந்த ட்ரைபை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ ட்ரைபா அப்படின்னு சொல்லி கேட்க சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நீங்க நடிக்காத. கண்டிப்பா லைஃப் டைம்ல யாராலையும் ட்ரெயின் பண்ணி இவ்வளவு பிராணாவை அட்டைன் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோ என்னன்னே தெரியாத மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவர் அப்படின்னா ஓகே நானே அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பியரை சுத்தி தரையில குத்தி ஒன்னாலே ஆர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹார்ட்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்க சில மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிக்காரு. த ஃபியூரியஸ்லி கேலப்பிங் ஹார்ட் பாசிங் மெனி மவுண்டன்ஸ் சீக் இட்ஸ் பிரெத் அப்படின்னு அவர் நிறைய மந்திரத்தை போட இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன நடக்குன்னு புரியாம பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவர் கடைசி வார்த்தையான இது பிரவட் ட்ரைபோட ஸ்பியர்ஸ் இன் ஆர்ட் அப்படின்னு அவர் சொல்ல இப்ப அவர் சுத்தி எக்கச்சக்கமான ஸ்பியர்ஸ் வந்து இருக்குது. அவரு நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி ஒன்னாலையும் ஆர்ட் பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் உன்னால பயன்படுத்த முடியலன்னா கண்டிப்பா இந்த இடத்துல நீ செத்து போயிருவ அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு லிட்டரலி என்ன பண்றதுனே தெரியல. சோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப எல்லாம் அவரோட ஸ்பியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ ஃபாஸ்டா அவனோட ஸ்வாட் எல்லாம் ஸ்விங் பண்ணி அந்த ஸ்பியர்ஸை தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்பயுமே அவனோட கால் கையிலெல்லாம் அடிபடுது. இப்ப அவரை நம்ம ஹீரோவை பார்த்து நார்மல் ஸ்வாட வச்சுக்கிட்டு அந்த டெக்னிக்கை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ஒரு சொடக்கு போட வானத்துல இருந்து எக்கச்சக்கமான ஸ்பியர்ஸ் நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணுது. இப்ப அந்த ஸ்பியர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ உனக்கு ஃபாஸ்டா வந்து புகுந்து விளையாண்டுகிட்டு இருக்கு நம்ம ஹீரோட பாடியை. அப்பயுமே நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டடியா நிக்க ட்ரை பண்றா. பட் அவனோட உடம்புல எக்கச்சக்கமான இடத்துல அடிபட்டு அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதா. அடால் நம்ம ஹீரோவை பார்த்து லோ இப்பவுமே நீ பிராணவை ஹேண்டில் பண்ற மெத்தட் வந்து ரொம்ப ரஃபா இருக்கு. அதனால நீ டெக்னிக்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோ டெக்னிக்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவரு நீ நல்லா கவனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி இது ஒரு சிம்பிளான டெக்னிக் தான் இதை ஃபர்ஸ்ட் கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோ அப்பேல அடால் யூஸ் பண்ண டெக்னிக்கை இப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கும். அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்பீடா லாய்ட் அட்டாக் பண்ண அவர் ஒரு ஸ்பியரை சுத்தி ஈஸியா தடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஓப்பனிங் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்றோம். ஓப்பனிங் கிடைச்ச அடுத்து அட்டாக் பண்ணலாம்னு பார்க்கல அவர் அட்டாக் பண்றாரு. சோ நம்ம ஹீரோட வயித்தை நோக்கி அந்த ஸ்பியர் வர நம்ம ஹீரோ அதை தடுக்க ட்ரை பண்றான். பட் அவனோட ஸ்வாட் பறந்து போயிருது. ஐயன் கீழே போய் விழுந்துருதான். இப்ப கீழே விழுந்து கிடந்த நம்ம ஹீரோவை பார்த்து நீ யூஸ் பண்ண ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அது எனக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சொடக்கு போட இருக்கிற எல்லா ஸ்பியர்ஸும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக தயாராகுது. அப்ப அவர் நம்ம ஹீரோவை பார்த்து இதுக்கு மேலேயாச்சும் ஹாட் மேட்சர் ரேங்கிங் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் அங்க இருந்த ஸ்பியர் எல்லாம் நம்ம ஹீரோவை போய் வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிருது. வறுத்தெடுத்து முடிச்சது அங்க இருந்த புகையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தா வாங்கி கிடக்காம பையன் நம்ம லாய்ட் தான் ஜோதிச்சிருக்காரு. அவர் நம்ம லூக்கை பார்த்து உனக்கு இப்ப திருப்தியா அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்ப நன்றி இப்ப அவனுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு அவ சொல்ல இதை கேட்ட லாய்டு நல்லாவே நீ பேசுற நீ கடைசி வரைக்கும் அந்த பையன் தானே ஜெயிப்பான்னு நம்பிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அவர் சொல்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரி ஓகே கைஸ் கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போங்க. வீடியோல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா பார்த்து திருத்திப்பேன். இல்லைன்னா இன்ஸ்டா ஐடியும் கீழே தான் கொடுத்துருப்பேன். அதுல கூட டிஎம் போடலாம். சரி ஓகே உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குற வரைக்கும் பாய்.